பௌதிக வள முகாமைத்துவத்தில் வந்து கற்ற கற்பித்தல் செயற்பாடுகளை பாடசாலையில் விருத்தி செய்வதற்கு இல்லையா பாடசாலையின் பௌதிக வளங்களை வினைத்திறன் மற்றும் விளைதிறனுடையதாக பயன்படுத்துவர். அப்ப இங்க இதான் முக்கியம். கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்காக பாடசாலையில விருத்தி செய்வதற்கு என்ன செய்யணும்? பாடசாலையின் பௌதிக வளத்தை எப்படி விளைதிறன் உள்ள வகையில வினைத்திறன் வாய்ந்ததாக பயன்படுத்தல். வினைத்திறன் வேற, விளைதிறன் வேற. வினைத்திறன் என்பது அங்க இருக்கக்கூடிய வள பயன்பாட்டுடன் தொடர்புடையது. விளைதிறன் என்பது அந்த வளத்தை பயன்படுத்துவதால கிடைக்கின்ற அறுவடை, விளைவு, பெறுபேறுகளை சார்ந்தது. ஆகவே விளங்குது அவங்களுக்கு. வினைத்திறன் வேற, விளைதிறன். பயன் திறன் தான் விளைத்திறன் என்று நாங்கள் சொல்றது. சரி, தேவைப்பாடுகள் என்ன? கற்ற கற்பித்தல் மற்றும் பல்வகை கல்வி தேவைப்பாடுகளுக்கு ஏற்ப காணப்படும் பௌதிக வளங்களை வினைத்திறனுடையதாக பயன்படுத்துதல், பௌதிக வளங்களை பேணுதல், அபிவிருத்தி வேலைகளை இற்றைப்படுத்துதல், நடவடிக்கைகளை எடுத்தல். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். பாரு, பாடசாலை காணி வரைபடம், கட்டிடங்கள் அடிப்படை வசதிகளை பொருத்தமான முறையில் பயன்படுத்துதல். இந்த 2வது நியதிக்குள்ள வரப்போகுதுன்னு எங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதா இல்லையா? என்ன பிரச்சனை? 2வதுக்குள்ள என்ன பிரச்சனை வரப்போகுது? கட்டிடங்கள் அந்த கணனி உயர்மட்ட கற்றல் வழிகள் குறைபாடாக கீழே பார்த்துட்டு போம். தளபாடங்கள் கற்றல் உபகரணங்கள் வினைத்திறன் உள்ளதாக பயன்படுத்துதலும் பேணுதலும், பொருட்பதிவு புத்தகம், பொருள் இருப்பு புத்தகத்தை முறையாக பேணுதல், இந்த ஆய்வுகூட வசதியை செய்து கொடுத்தல், வினைத்திறனுடன் பாவித்தல், பேணுதல், நூலகத்தை வினைத்திறனுடன் பாவித்தல், அபிவிருத்தி அடைய செய்தல், கண்ணனி வசதிகளை பயனுள்ளதாக பயன்படுத்துதலும் பேணுதலும். பேணலங்கவர் களவாடப்பட்டுட்டு செயல்முறை பாடங்களுக்குரிய விசேட அலகுகளை பயனுள்ளதாக பயன்படுத்துதலும் பேணுதலும் இவ்வளவுமே இந்த நியதிக்குள்ள அடங்குது. விளங்குதா? பாருங்க, அந்த பௌதிக வளம்ன்றதுக்குள்ள என்னென்ன பார்க்கணும் என்று பாத்தீங்களா? இவ்வளவு வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன. அப்ப நாங்க இந்த தெல்தனிய மகாவித்தியாலயத்தை பொறுத்தவரையில பாடசாலை காணி இருக்குது, வரைபடம் இருக்குது தெரியல, சர்வே பிளான் இருக்கு தெரியல, கட்டிடங்கள் இருக்குது ஆனா அடிப்படை தேவையான கட்டிடங்கள் இன்னும் தேவை, கற்றல் உபகரணங்கள் வினைத்திறனுள்ள பயன்படுத்துதலும் பேணுதலும் அவசியம், அது தெரியும், அதை பற்றி சொல்லி ஏதாவது ஆய்வுகூட வசதியை பார்க்கணும். கணனி தொடர்பான பிரச்சனை இங்க வந்திருக்கு இல்லையா? இந்த நியதிகளின் அடிப்படையில நாங்கள் இந்த பாடசாலையில என்ன வகையான நடைமுறைகளை பேண வேணும் என்றது நீங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க. இந்த பிரச்சனையை இழிவளவாக்குவதற்கு நீங்க என்ன பேண வேணும், என்ன விதமான செயற்பாடுகளை அல்ல உபாயங்களை மேற்கொள்வீர் என்று கேட்டா நீங்க சொல்லணும். இங்க பாருங்க, கணனி அறை கற்றல் சூழலுடன் சுத்தமாக கணனி அறை இருந்தும் அதுல வன்பொருட்கள் மென்பொருட்கள் உரிய முறையில் பராமரிக்கப்படவில்லை இல்லையா? கணனி உபகரணங்களும் உரியவாறு பொருத்தப்பட்டிருந்தாலும் என்ன அதுல எந்த பாகங்களும் இணைக்கப்படவில்லை இல்லையா? கணனி அலையின் பயன்பாடு தொடர்பான ஆவணங்கள் அங்கே அதை பற்றி சொல்லிடலாம். கற்ற கற்பித்த செயலொழுங்குகளை இணையதள வசதிகளும் மென்பொருள்களும் பாவனை வசதிகளும் இருக்க வேணும், ஆனா அங்க இருக்க இல்லை. இந்த மாதிரி நீங்க உங்களோட விடைகளை நிரூபிச்சு கொண்டு போகலாம். விலங்கு நான் சொல்றது. அடுத்தது வந்து இங்க பார்த்தோம்னா ஆய்வுட வசதியை பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கூடம் சுத்தமாகவும் கவர்ச்சியமாகவும் அமைந்துள்ளதுடன் அவ்விடம் வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படுது. முதல் ஆய்வுக்கூடமே இல்லையே. அனைத்து ரசாயன பொருட்களும் உபகரணங்களும் பெயரிடப்பட்டு பாதுகாப்ப பெரிய கதைக்கு இயலாது. பொருத்தமான அனைத்து வகுப்புகளுக்கும் விஞ்ஞான ஆய்வுக்கூட பயன்பாடு தேவை, ஆனா அங்க இல்லை. நேர சூசி தயாரிக்கணும் அதுக்கு, ஆனா அங்க இல்லை. ஆய்வுக்கூடமே இல்லாதபடியா இந்த 5வது நியதியை வந்து எங்களால மதிப்பீடு செய்ய முடியாது. மதிப்பீடு செய்ய முடியல என்று சொன்னாங்க, தரமான கல்வி வழங்கப்படுவது உறுதி செய்ய முடியாது. விளங்குதா நான் சொல்றது? சரி, அடுத்தது வந்து என்னது? இந்த கட்டிடங்கள் பாடசாலையில் உள்ள வளங்களை உச்ச பயன்பாட்டினை பெறுவதற்காக பாடசாலை ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப பொருத்தமான இடங்களை ஒதுக்கி அவற்றை முறையாக பராமரிக்கணும். வகுப்பறைகள் சுத்தமாகவும் கவர்ச்சியாகவும் பேணப்பட்டு மாணவர்களின் ஆக்கங்களை கொண்ட கற்றைச் சூழப்படப்படணும். நீர் மற்றும் மின்சாரம் என்பன சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் பாவிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படணும். அலுவலக பௌதிக சூழல் முறையாக பண்ணப்படுதல், நியதிக்க என்ன இப்படி இந்த மாதிரி இந்த கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே தெல்தனிய மகாவித்தியாலயத்தோட நீங்க தொடர்படுத்தக்கூடிய மாதிரி இந்த சம்பவ கற்கையை நீங்க படிக்க வேண்டும். சரி, அடுத்ததாக நாங்க பார்ப்போம். என்ன பார்ப்போம்? பிரச்சனை. தெல்தனிய மகாவித்தியாலயத்தில் காணப்பட்ட அடுத்த பிரச்சனை என்ன? அதிபரி முகாமைத்துவ திறன் தொடர்பான பிரச்சனை இல்லையா? விளங்குதா?
மொட்டையை அப்படி அதிபரின் முகாமைத்துவ திறன் என்று பார்க்காம அந்த முகாமைத்துவ திறனுக்குள்ள தெல்தனியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்றதுக்கு நீங்க விடை அளிக்க வேணுமா இருந்தா பொதுவாக படிக்க வேணுமா இல்லையா முகாமைத்துவ திறனை? என்ன பள்ளி சத்தம் போடாம படிக்கணும். ஓம் சார் படிக்கணும். அவசியமா இல்லையா, தேவை இல்லையா? அல்லது இந்த பள்ளிக்கூடத்துக்குரிய பிரச்சனையை மட்டும் பார்க்க போறீங்களா? இல்ல படிக்கணும் படிக்கணும். நம்ம இந்த கிளாஸ் முடியும் வரைக்கும் முகாமைத்துவ திருப்பி பிரதி திருப்பி இதுல பார்க்கணும். ஒரு தரத்தோட பார்த்து உங்களுக்கு ஞாபகம் வராது அந்த பண்புக்கூறுகள். சரிதானியா? மதிப்பீட்டு துறைகள் என்னென்ன விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கின்ற நியதிகளோ சுட்டிகளோ நினைவுல வராது. ஆகவே நம்ம திரும்ப திரும்ப அதுகளை பயன்படுத்தப்படும். ஆகவே ஒரு சம்பவ கற்கைக்கு நீங்க பதிலளிக்க போற ஆட்களா இருந்தா சரிதானே, பதிலளிக்கிற ஆளா இருந்தா, அப்படி தரமான பதில வழங்க விருப்பமான ஒரு ஆளா இருந்தா, இந்த சம்பவ கற்கைக்காக நீங்க என்ன சொல்லணும்? இந்த எந்த அளவு எமது பாடசாலை எந்த அளவு தரமானது என்ற புத்தகத்துல இந்த நான் சொல்றது இந்த 8 துறைகளையும் தரமாக நீங்க படிச்சு வாசிச்சு விளங்குவீங்களாக இருந்தால், படிக்கிற பாடமாக்குற இல்ல விளங்குதோ, விளங்குவீங்களாக இருந்தால் நீங்க கேஸ் ஸ்டடிக்கு நல்ல தரமான பதிலளிக்கக்கூடிய ஆட்களா மாறுவீங்க. இந்த 8 பண்பு துறைகளை மதிப்பீட்டு துறைகள் எத்தனை மதிப்பீட்டு பணிக்கு போயிருப்பீங்க? இதுக்குள்ள ஐஎஸ்சி எல்லாம் இருக்கிறீங்க ஏன்னா, அல்லது செக்ஷன் ஏற்றிருப்பீங்க. எத்தனை மதிப்பீட்டு பணிப்புக்கு வந்திருப்பாங்க ஏன்னா, எத்தனை ஃபார்ம்ஸ்களை தயாரிச்சிருப்பீங்க, எத்தனை டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்களை போட்டோகாப்பி அடிச்சு கட்டியிருப்பீங்க. ஆனா இந்த பண்புக்கூறுகள் உங்களால விளங்கி கொள்ளப்பட்டதா? அப்போ விளங்கி கொள்ளப்பட்டதா? விளங்கிக் கொள்ள அவசியம் இல்லையே. என்ன அந்த பிரின்சிபல் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ண இல்லையா? என்ன எல்லாரும் சுயநலவாதிகள் அப்படியா? உங்களுக்கு தேவை வரும் பொழுது கட்டாயம் நீங்க அதை ஆழமா பார்க்கணும். சோ இதுல நாங்கள் அடுத்த பார்க்க போற விஷயம் தெல்தனிய மகா வித்தியாலயத்துடைய முகாமைத்துவம் மற்றும் தலைமைத்துடன் தொடர்புடைய பிரச்சனைக்கு 6வது வகையாக 5வதா 4வது வகையாக காணப்படுகிறது. அதிபரின் முகாமைத்துவம் திறன் தொடர்பான பிரச்சனைகளை நீங்க படிக்கிறதா இருந்தா நீங்க எங்க பார்க்க வேணும்? அதிபருடைய தலைமைத்துவம் முகாமைத்துவம் என்ற தலைப்புகளை பார்க்க வேணும். விளங்கிட்டதோ? ஒரே ஒரு பண்பு தரம், தேவைப்பாடுகள், இங்க நியதிகள். ரைட் சரியா? ரைட் சரி. இந்த பண்பு தரத்துல என்ன சொல்லப்பட்டது? யார் அவர்கள் வாசிங்க. இப்ப யார் அவர்கள் வாசிங்க. பண்பு தரத்துல என்ன என்ன பண்பு தரம் வாசிங்க. சமம். வினைத்திறன், விளைதிறன் மற்றும் வெளிப்படையான தன்மையுடன் கூடிய முகாமைத்துவ செயற்பாடொன்றினைக் கொண்ட தலைமைத்துவம் ஒன்றை வழிகாட்டுதல். வினைத்திறன் விளைதல். வினைத்திறன் என்றால் என்ன சொல்லுங்க? வினைத்திறன் என்றால் என்ன? விளைதிறன் என்றால் என்ன? விளங்கல வினைத்திறன் என்றால் என்ன? சண்டை பிடிச்சு சொல்றீங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க. சார் வினைத்திறன் என்றான்னு சொன்னா சார், பாடசாலையில கிடைக்கக்கூடிய வளங்களை கொண்டு உச்ச அளவிலான பயன்பாடு பெற்றுக்கொள்ற அளவுக்கு பயன்படுத்தி பெறுகிறது தான் வினைத்திறன் சார். வேற சரியா? மற்ற குறைந்த செலவில கூடிய பயன்பாடு. யாரால இது சொல்றது? பிசினஸ் ஸ்டடியில உள்ளது சார். அதான் சொல்லவா? சரி என்னண்டு சொல்லுங்க. என்னண்டு? குறைந்த செலவுல கூடிய பயன்பாட்டை பெறுதல் தான் சார் வினைத்திறன். குறைந்த செலவுல கூடிய பயன்பாடு வினைத்திறன். அப்ப விளைதிறன் என்ன? அவுட்புட் சார். சரியான நேரத்துல சரியானது அவுட்புட். நான் கேட்கிறேன் உங்களுக்கு, வினைத்திறனுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது?
efficiency, sir. Efficiency. Yeah, efficiency. What is this? Efficiency. விளைத்திறனுக்கு விளைத்திறனுக்கு ஹலோ விளைத்திறனுக்கு Sir, விளைத்திறனுக்கு என்ன? effective. Effectiveness, sir. எஃபெக்டிவ்னஸ். வெரி குட். எஃபெக்டிவ்னஸ் என்ன சொல்லுது? எஃபெக்டிவ்னஸ். என்ன வினைத்திறனுக்கு என்ன சொல்லுது? விளைத்திறனுக்கு எஃபெக்டிவ்னஸ். எஸ், சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இப்ப நான் கேட்கிறேன் உங்களுக்கு, எஃபிஷியன்சிக்கும் எஃபெக்டிவ்னஸுக்கும் என்ன வேறுபாடு? எஃபிஷியன்சிக்கும் எஃபெக்டிவ்னஸுக்கும் என்ன வேறுபாடு? பேப்பரை வச்சுட்டுங்க. சத்தத்தை காணும். கதைங்கள டைம் போய் கொண்டிருக்குது. என்ன என்ன சத்தம் காணும்? சரியான சோம்பேறி பிள்ளைகளை வச்சுட்டு நான் படிப்பிக்கிறேன். பாடு, sir. சொல்லுங்க. Sir, குறைந்த செலவுல கூடிய பயன்பாடு தான் சார் வினைத்திறன். ஷுவர். Efficiency. நம்பலாமா? ஓகே, சரிப்பா. மெட்டாக்கள் வேறு யார் சொல்றீங்க? நீ மெட்டாக்கள் அப்படி விட சொன்னபடி அந்த குறைந்த ஆக்கள்கிட்ட பதில அப்படி நம்ம அந்த சார் வினைத்திறனாக செயற்படுற விளைவுதான் எஃபெக்டிவ்னஸ். சொல்லுங்க. என்னண்டு வினைத்திறனுடான விளைவுதான் எஃபெக்டிவ்னஸ். நம்ம வினைத்திறன் நம்மட கூட இருந்த விளைத்திறனும் அறுவடையும் கூட வரும். அவுட்புட் நல்லதா வரும். ஓகே, இல்லடி கூட வரும். இது நான் விளங்கி கொண்டது சார். இனி உங்களோட கருத்து சொல்லுங்க. நீங்க விளங்கி கொண்டது பிரச்சனை இல்லை. நான் என்னதான் சொல்றேன் உங்களுக்கு. நான் கேட்கிறேன்னா நீங்க சரியாக சொல்லுங்க. மெட்டாக்கள் ரைட். ஓகே, அந்த சொற்பிரயோகத்தோட நீங்க சொல்லிட்டாங்க சார். வளங்களை மெட்டாக்கள் சொல்லுங்க பார்க்கலாம். மெட்டாக்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட கருத்து வளங்களை உச்ச அளவில் பயன்படுத்த விலங்குல வினைத்திறன் பிரியாமி சொல்லுங்க. என்னண்டு பயனை பெறுதல் வினைக்காம பாடசாலையில கிடைக்கிற வளங்களை நெட்வொர்க் பிரச்சனை இருக்குதா? நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு. என்ன கிளியர் இல்லாம இருக்கா சார்? ஓம் போல சார். கிளியர் இல்லாம இருக்கு. அதான் கேக்குறேன். ஓம் போல சார். சரி சரி. இப்ப நாம பாப்போம். இவ்வளவு நேரத்துக்கு நாங்க உங்களுக்கு டைம் தந்தா சத்தம் குறைவா வந்து கொண்டிருக்கு சார். நான் இப்ப உங்களுக்கு டைம் தந்தனால் சரிதானே? சரி, இப்ப நாங்க பாப்போம். நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. சார் எஸ், என்னுடைய சத்தம் விளங்குதா? என்னுடைய வாய்ஸ் விளங்குதா? சரி, இங்க பாருங்க. ஓம் சார், கிளியரா விளங்குது. ஸ்கிரீன் மாறி இருக்குதா? இல்ல தானே? இல்ல சார், மாறல. ஸ்கிரீன் மாறல தானே? என்ன ரைட். சரி, என்ன அந்த தமிழ் வேர்டு, அந்த வேர்ட்ல போட்ட டாக்குமெண்ட் சரிதானே? என்ன சரி, இப்ப பாருங்க. நாங்க பாப்போம் ரியலி என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரியான வரவிலக்கணத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணுமா, இல்லாட்டா அதுல பயன் இருக்காது உங்களுக்கு. ரைட். முதலாவது நாங்கள் பார்ப்போம். இங்க பாருங்க, முகாமைத்துவம் பற்றிய ஒரு
வணிகவியல்ல நம்ம ஆங்கிலத்துல பார்ப்போமே அது இருக்கா. எஃபிஷியன்சி என்னண்டா டூயிங் திங்ஸ் ரைட். டூயிங் திங்ஸ் ரைட் என்னது? விடயங்களை சரியாக செய்தல். ஆனா எஃபெக்டிவ்னஸ் என்னண்டா டூயிங் திங்ஸ் ரைட். எஃபிஷியன்சி என்றா இது டூயிங் த ரைட் திங்ஸ். விளங்குது ரெண்டுக்கு வித்தியாசம்? ஹலோ, விளங்குதோ? இது என்ன டூயிங் திங்ஸ் ரைட் என்ன? இவ்வளவுதான் சுருக்கமா. எஃபிஷியன்சி என்னது? டூயிங் திங்ஸ் ரைட், அதாவது சரியான விடயங்களை செய்தல். இங்க என்னது? டூயிங் த ரைட் திங்ஸ். சாரி, இங்க என்ன சொல்றோம் நாங்க? டூயிங் திங்ஸ் ரைட், சரியாக செய்தல். விடயங்களை என்ன சொல்றது? சரியாக சரியாக செய்தல். இங்க செய்தல், சரியான விடயங்களை செய்தல். என்னடா சுத்தி சுத்தி சரியான குழப்பம் விடயங்களை செய்தல். இங்க டூயிங் திங்ஸ் ரைட், சரியாக செய்தல், அங்க சரியான விடயங்களை செய்தல். செய்தல். வெரி குட். தமிழ்ல பாப்பீங்க. வெரி குட். நோட் பண்ணி கொள்றீங்களா? அதாவது இந்த இந்த இன்னும் தமிழ்ல நாங்க டீப்பா பார்ப்போம். எஃபிஷியன்சி என்றா என்ன, எஃபெக்டிவ்னஸ் என்றா என்னன்றதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளா கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏன்னு கேட்டா அது தெரியாம, இதுதான் மிக முக்கியம் கேஸ் ஸ்டடியில. இது ரெண்டு சொல்லுமா, ரைட்? இந்த பாருங்க, விடயங்களை சரியான முறையில் செய்வதை குறிக்கிறது. விடயங்களை சரியான முறையில் செய்வதை குறிக்கிறது. வினைத்திறன் என்பது என்ன? விடயங்களை சரியான முறையில் செய்வதை குறிக்கிறது. That's all. இது வளங்களை பயன்படுத்துவதற்கும் உற்பத்திக்கும் இடையிலான தொடர்பை காட்டுகிறது. நோக்கம் தான் என்ன? நீங்க சொன்ன மாதிரி, சொன்ன மாதிரி அது சொன்னீங்க. குறைந்தபட்ச வளங்களை, நேரம், என்ன, பணம், உழைப்பு. நேரம், பணம், உழைப்பு இவற்றை பயன்படுத்தி, அதான் குறைந்த, இன்னொரு ஆள் சொல்லுங்க, குறைந்தபட்ச வளங்களை பயன்படுத்தி அதிகபட்ச வெளியீட்டை அல்லது விளைவுகளை பெறுதல். இப்ப சரியா நீங்க சொன்னது? சரியா? வினைத்திறன்றதுக்கு விளக்கம் சரியோ? விளங்கிட்டுதோ? ஓம் சார். ஓம் சார், இவ்வளவுதான் வினைத்திறன். இல்ல கணக்கையா அதுதான் சார் சொன்னேன். நீங்க சொன்னீங்க இதுதானே என்ன? ஓம் சார். சரி. பாடசாலையில் கிடைக்கின்ற வளங்களை உச்ச அளவில் பயன்படுத்தி விளைவுகளை பெறுதல். குறைந்தபட்ச வளங்களை அதிகபட்சம். ஓகே ஓகே. அடுத்தது நாங்க இதுல மிக முக்கியமாக நாங்க போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மிக முக்கியமாக நாங்க போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, சரியா, மிக முக்கியமாக போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வீணாக்கல்களை. ஆனா மிக முக்கியமான உற்பத்திக்கும் இடையிலான தொடர்பு. வளங்களை அதாவது இருக்கிற வளங்களை, நான் சொன்ன உங்கள்ட்ட நேரடிய ஒரு வசனம், வளங்களை பயன்படுத்துவதில் தொடர்புடையது. வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி, எந்த உற்பத்தியை தரும் என்றது இங்க வளங்களை பயன்படுத்துவதில் தங்கி இருக்குது. விளங்குதா நான் சொல்றது? ஆக வீணாக்கல்களை குறைப்பதில் வேஸ்டேஜை குறைக்கணும். மற்றது உள்ளீடுகளை சிறந்த முறையில் கையாளுவதிலும், இன்புட்ஸை சரியான முறையில நாங்க கொடுப்பதிலும் அதிக கவனம் செலுத்துகிறது. டைம். இப்ப நாங்க பார்ப்போம். ரைட்? இப்ப எஃபிஷியன்சி என்றா என்ன, விளைதிறன் என்றால் என்ன என்றதை பற்றி நான் அடுத்து அவங்களுக்கு சொல்ல போறேன். விளைதிறன் விளைதிறன் என்ற என்ன? வினைத்திறன் என்றா விளைந்தது. விளைந்தானே வினைத்திறன். சரி, விளைதிறன் என்றா என்ன? விளைதிறன் என்று சொல்றது நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் விளையிட்டு நினைக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். என்னது?
விளைத்திறன் என்றது வந்து வளங்களை பயன்படுத்துவதனால கிடைக்கப்படுகின்ற பேரு அல்லது விளைவு. அதைத்தான் நீங்க இப்ப ஒரு ஆள் சொன்னீங்க, அவுட்புட் நீங்க வெளியீடுன்னு சொன்னீங்க இல்லையா? வெளியீடுன்னு சொன்னீங்க. ஓகே, அது வெளியீடாகவும் இருக்கட்டும். அப்ப இதுதான் விளைத்திறன். விளைத்திறன் என்றது என்னது? விளைத்திறன் என்பது சரியான விடயங்களை செய்வதை குறிக்கிறது இல்லையா? சரியான விடயங்களை செய்வதை குறிக்கிறது. டூயிங் த ரைட் திங்ஸ். அது 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 விடயங்களை சரியாக செய்வதை குறிக்கிறது. அப்படித்தானே? விடயங்களை சரியான முறையில் செய்வதை குறிக்கிறது. இங்க சரியான விடயங்களை செய்வதை குறிக்கிறது. அதான் என்னது? விளைதிறன். ரெண்டுக்கு வித்தியாசம் உள்ளது. அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை எந்த அளவுக்கு அடைந்துள்ளோம் என்பதை பொறுத்தது. ஒருவர் விளைதிறன் ஒரு நிறுவனத்திடையோ அல்லது தனியாளுடைய விளைதிறன் என்பது அந்த நிறுவனத்துடைய இலக்குகளை எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அது எந்த அளவு விளைதிறன் மிக்கது என்பதை எங்களால் சொல்ல முடியும். இல்லாம சும்மா சொல்லியதான். அப்ப அதனுடைய நிறுவன இலக்குகள் அடையப்பட்ட அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இப்ப இந்த பாடசாலைகளை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த மதிப்பீட்டு பணியை செய்யறோம். பாடசாலையில் இந்த விதத்துல அடையப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்தது நோக்கம் என்ன? சரியான முடிவுகளை பெறுதல், நிறுவனத்தின் நோக்கங்களை அடைதல். இதுதான் அதனுடைய நோக்கம். விளைதிறன் எங்களுக்கு ஏன் தேவை என்று கேட்டா, என்ன கேட்டீங்க? இதுல மிக முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயம் என்ன கேட்டா, சொல்லுங்கம்மா. இது அவுட்கம், அது அவுட்புட்டும் அவுட்கமும் வருமா? அதுல உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னு சொல்லித்தார் உங்களுக்கு. அவுட்புட் வேற, அவுட்கம் வேற, அங்கால இம்பாக்ட் வேற, எல்லாமே வேற. நான் சொல்லித்தரேன், பயப்படாதீங்க. அதே போல இப்ப இது எதுல நம்ம போக்கஸ் பண்ணணும்னு கேட்டா, சரிதானே? விளைதிறனை பொறுத்தவரை எந்த விஷயத்துல போக்கஸ் பண்ணணும்னு கேட்டா, இறுதியான விளை அல்லது இறுதியாக கிடைக்கிற பெறுபேறு. அது நீங்க அவுட்புட் ஆகிருக்கலாம், அவுட்கம் ஆகிருக்கலாம், இம்பாக்ட் ஆகிருக்கலாம், வாட் இட் இஸ், யூ கேன் சே எனிதிங். அந்த இறுதி விளைவு அல்லது பொறுப்பேற்றில தான் கவனம் செலுத்துவது எது? இந்த விளைதிறன். விளைதிறனுடைய நோக்கம் அதுவாக இருக்கக்கூடிய விளைதிறன், அதுல தான் கவனம் செலுத்தும். சரி, ரைட். இப்ப நாங்க பார்ப்போம், டேபிள்ல போட்டு பார்ப்போம். இதை வித்தியாசமா ஒப்பிட்டு செய்து பார்ப்போமா? சரியா? ஒப்பிட்டு செய்து பார்க்கக்குள்ள சாராம்சம் என்னன்னு பார்ப்போமா? உங்களுக்கு ஈஸியாக நீங்க ஸ்டடி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா முதலாவது நாங்கள் பார்ப்போம் வினைத்திறன். வினைத்திறன் என்றா என்ன, விளைத்திறன் என்றா என்ன, ரெண்டையும் நாம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். சரியா? சொல்லுங்க தினேஷ், சொல்லுங்க. நாங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்குள்ள வந்து முதலாவது மீனிங்கை பார்க்கக்குள்ள வந்து வினைத்திறன் என்பது வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துதல். சரியா? விளைதிறன் என்பது நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைதல். முக்கியத்துவம் பார்க்கக்குள்ள முறைகள் மற்றும் வழிமுறைகள் முக்கியம். இங்கே வளங்களை எந்த அளவுல நம்ம பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் என்பது மிக முக்கியம். இங்க வந்து விளைதிறனை பொறுத்தவரை முடிவுகளும் அதன் விளைவுகளும் முக்கியம். இங்க வந்து மிக முக்கியமான வாசகம் விடயங்களை சரியாக செய்தல். இங்கே சரியான விடயங்களை செய்தல். அடிப்படையில் உள்ளீடு மற்றும் வெளியீடு தொடர்பு இருக்கும். இங்கே உண்மை மற்றும் எதிர்பார்க்கப்பட்ட முடிவுக்கும் தொடர்பு இருக்கும். விளைந்துதான் இவ்வளவுதான் இந்த வினைத்திறன் விளைதிறன் கம்பேரிசன். ஏன் இதை சொல்லணும்னு கேட்டால், பாடசாலையில வந்து நீங்க இந்த வினைத்திறன் விளைதிறன் சம்பந்தமாக தெளிவான கருத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு பாடசாலையுடைய எஃபெக்டிவ்னஸும் எஃபிஷியன்சியும் வித்தியாசமா இருக்கு. ஆகவே இது தொடர்பாக
நாங்க தெல்தனிய மகா வித்தியாலயத்தினுடைய சம்பவ கருக்கை எடுத்தோம்னு சொன்னா இங்க அதிபரின் முகாமைத்துவ திறன் தொடர்புல நாங்க நிறைய விடயங்களை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தெல்தனிய மகா வித்தியாலயத்துடைய அதிபர், அதாவது இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய அதிபர் தன்னுடைய முகாமைத்துவ மற்றும் தலைமைத்துவ திறனால் பாடசாலையை அவர் வளர்த்தெடுத்தாரா இல்லையா என்பதை ஆய்வுக்குட்படுத்தி பார்க்க வேணும். நீங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேணும் நீங்க, சரியா? அந்த அடிப்படையில அப்போ வினைத்திறன், விளைதிறன் மற்றும் வெளிப்படையான தன்மை. வினைத்திறன் என்றா என்ன தெரியும் உங்களுக்கு, விளைதிறன் என்றா என்ன தெரியும். டிரான்ஸ்பெரன்சி, வெளிப்படையான தன்மைக்கு 11 தத்துவம் இருக்குது. வெளிப்படைத்தன்மை, அதே போல நல்லாட்சி தத்துவம் சொல்றது. நல்ல நிர்வாக நடைமுறைகள்ல 11 தத்துவம் இருக்குது. அதுல ஒன்றுதான் வெளிப்படையான தன்மை. அப்ப குட் கவர்னன்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அந்த குட் கவர்னன்ஸ் செய்யக்கூடிய ஒரு பாடசாலையாக ஒரு அதிபர் இருக்க வேண்டும். அதே நேரம் முகாமைத்துவ செயற்பாடு ஒன்றை கொண்ட தலைமைத்துவ இந்த விடயங்கள் உள்ளடக்கிய முகாமைத்துவ செயற்பாடு ஒன்றை மேற்கொள்ளக்கூடிய தலைமைத்துவ பண்பு ஒரு அதிபரிடம் இருக்கணும். என்னென்ன? வினைத்திறன், விளைதிறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய முகாமைத்துவ செயற்பாடு ஒன்றை கொண்ட தலைமைத்துவ பண்பை ஒரு அதிபர் பாடசாலையில கொண்டிருக்க வேண்டும். விளங்குதா நான் சொல்றது? என்ன பிள்ளை விளங்குதா உங்களுக்கு? சரி, நாங்க ஹலோ இருக்கிறீங்க நல்லா இல்ல? ஆம் ஓ சார். சார். சரி, ஓ ஓகே. நாங்க இதோட நிறுத்தி கொண்டு இந்த பாடசாலையுடைய அதிபருடைய தலைமைத்துவம், முகாமைத்துவ திறன் தொடர்பாக நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்க்க பிறகு விடைபெறுவோம். ஓகேயா? சரியா? இங்க ஏதாவது கேட்கறதுக்கு இருக்கா? என்னோட கதைக்கிறதுக்கு இருக்கா? இருக்குதா? சொல்லுங்க, ஏதாவது கதைக்கிறதுக்கு இருக்குதா? இல்ல சார். ஓகே சார். இல்லாட்டி நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் இனி எப்ப புதன்கிழமை என்ன? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ சார். எஸ், சொல்லுங்க. என்னென்ன சார், எனக்கு இந்த கிளாஸ் டைம் டேபிள் சரியா தெரியாது சார், அதை மட்டும் சொல்லுங்க சார். வாரத்துக்கு என்னன்னைக்கு ஜாயின் ஆகணும்? சொல்லுங்க. திங்கள், புதன், மற்ற நாள் என்ன? வெள்ளி என்ன? நான் போட்டு விடுறேன் குரூப்ல. சரியாம்மா? திங்கள், Okay, புதன், sir. வெள்ளி சார். திங்கள், புதன், வெள்ளி குரூப்ல போட்டு விடுறேன். அது இதே நாள். அதே லிங்க்ல தான் ஜாயின் ஆகணும் சார். அதே லிங்க்ல. ஓகே சார், தேங்க்யூ சார். இன்றைக்கு லிங்க் பிரச்சனையா இருந்தா உங்களுக்கு இல்லையோ? இல்லையே? இல்ல சார், இல்ல சார். தேங்க்யூ. ஓகே, பை. குட் நைட். தேங்க்யூ, குட் நைட். தேங்க்யூ சார். குட் ஓகே, நைட். குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா, தேங்க்யூ. குட் நைட். ஓகே.